பக்கத்து வீட்டு கிளவி சொல்லுது, ஐயோ நான் ஓட்டு போட போகணும், ஸ்லிப்பு கொண்டு கொடுத்தாங்களா, இன்னும் கொடுக்கலையா, இவன் கேட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போய் ஓட்டு ஸ்லிப் கொடுங்கன்னு கேட்டுட்டு வாங்கிட்டு ஓட்டு போறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சிருக்கு. பல்லு போன கிளவியில் கூட தெரியும் ஓட்டு போட போறப்போ ஓட்டு ஸ்லிப் தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு எஸ்ஏ ரேக் வந்தப்போ அதுல எழுதி கொடுத்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி லிங்க்ல உங்க பேருக்கா செக் பண்ண சொன்னாங்க. செக் பண்ணல. இங்க போயிருப்பீங்க, டீக்குழியில இருந்து காவாயில விழுந்து உணவா பார்க்க போயிருப்பீங்க தர்பூசணி தூக்கிட்டு. அந்த எஸ்ஏ இது கொண்டு வந்த ஒன்றிய அரசு கேட்கற துப்பு கிடையாது. அந்த பேரை நீங்க உச்சிக்கும் கிடையாது. அவ்வளவு பயம் அங்கிட்ட. பிங்கர் பிரிண்ட் வைக்கணும்னு சொல்றீங்க. பிங்கர் பிரிண்ட் வைக்கட்டா நீங்க இருக்கணும்ல, அது கொண்டு வந்தா கூட என்னடா பண்றது? உங்களை பார்த்தா இங்க எரிச்சு மப்பரா வருதுற, தூக்கம் வர மாட்டேங்குது. இளைய தலைமுறையில் நாசமா போயிட்டு இருக்கீங்க, தூக்கம் வர மாட்டேங்குது. வேதனையா இருக்குது. 4ஆம் தேதி ஆகுது மாப்பிள, இருக்குது மாப்பிள, உங்களுக்கு இருக்குது அப்படிங்க. என்ன சொல்லி கிளிக்கு போறீங்க? ஒரு புள்ள சொல்ற நானும் செத்து போறேன், பிள்ளைங்க செத்து போயிடுறேன், பிள்ளைகளுக்கும் பெஸ்ட் கூட செத்து போறேங்கிற. சாவுன்னு சொல்ல முடியல, பாவமும் இருக்குது கரகத்தை. ஏதாவது ஒரு அரசியலை பூக்கட்டணும், அறிவை பூக்கட்டும், தெளிவுபடுத்தணும் தோணிட்டே இருக்குது. எந்த ஆட்சி வந்தாலும் சரி, பள்ளி கல்லூரிகளில இந்த மாதிரி வகுப்புகள் எடுக்கணும். பசங்களுக்கு வரப்பழைக்காக எடுக்கலாம். திறந்த 2 வயசு போல நாளைக்கு வச்சிருக்கானுங்களே.